36ல் 65. 36, 65. அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும். எல்லாம் சாட்சி சொல்லும். பயந்துக்க வேண்டியிருக்கு. நமக்கு நாமே சொந்தமானவங்க கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்முடைய வாய்களும் சாட்சி சொல்லும், நம்முடைய கண்களும் சாட்சி சொல்லும், நம்முடைய தோள்களும் சாட்சி சொல்லும். நம்ம உறுப்பு நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஆனால் நம்ம உறுப்பு நமக்கு சொந்தம் கிடையாது, உடல் நமக்கு சொந்தம் கிடையாது. எனவே இறைவனுக்கு பயந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு எல்லாம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெளிவாயிருச்சு. 45ல் 22. 45, 22. வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையுடன் படைத்துள்ளான். ஒவ்வொருவரும் அவர் தேடிக்கொண்டதற்கு தக்க கூலி கொடுக்கப்படுவதற்காக. அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அதனால் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையை கொண்டு படைத்துள்ளான். ஒவ்வொருவருக்கும் அவர் தேடிக்கொண்ட தக்க கூலி கொடுப்பதற்காக, நன்மையோ தீமையோ. அவர் அநியாயம் செய்ய மாட்டார்கள். நம்ம எண்ணம் போல் வாழ். நம்ம எது விரும்போ அது இருக்குது. தீமையை விரும்பி அதை எண்ணிட்டு இருந்தால் அதுக்கான கூலியும் இருக்குது. நன்மையை விரும்பி அதுக்காக அவன் நினைச்சிட்டு இருந்தால் அதுக்கான கூலியும் இருக்குது. நன்மையை விரும்பி அந்த நன்மை எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது, அவன் தான் அமைக்கணுன்ற அந்த உணர்வு கூட அவன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அவன் படிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கான கூலியும் இருக்குது, வழியும் இருக்குது. நான் தீமையை விரும்பி நான் அறிவு கொண்டு போயிட்டு இருக்கிறேன், அதுக்கான கேடும் இருக்குது. அதனால் வானங்கள் பூமியும் அல்லாஹ் உண்மை கொண்டே படைத்துள்ளான். ஒவ்வொருவரும் அவர் தேடிக்கொண்டதற்கு தக்க கூலி கொடுப்பதற்காக. அவர் அநியாயம் செய்ய மாட்டார்கள்.